ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 26/8/2024. இது எல்லாத்தையும் கூட்டினா 888ன்னு வரும். நாளைக்கு மேஜிக் டே. நாளைக்கு ஒரு சிம்பிள் பரிகாரம் பண்ணால் என்ன நடக்கும்னு தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு அப்படி என்ன சிறப்பான நாள்? கோகுல அஷ்டமி. அஷ்டமி என்பது 8வது திதி. 26/8/2024. இந்த எண்களை கூட்டி பாருங்கள். 2 6 கூட்டுத்தொகை 8. 8வது மாதம் 2024 எண் கூட்டுத்தொகை 8. ஆக மொத்தம் நாளைய தினம் முழுவதும் இந்த பிரபஞ்சத்தின் சக்தி இந்த 8 என்ற எண்ணுக்குள் அடக்கம். 888. 3 8 ஒன்றாக கூடி வந்திருக்கக்கூடிய அஷ்டமி திதி நாளில் நாம் செய்ய வேண்டிய ஒரு தாந்திரீக பரிகாரத்தை தான் என்று நாம் பார்க்க போகிறோம். மனதில் உங்கள் குலதெய்வத்தை நினைத்து இந்த பரிகாரத்தை செய்பவர்களுக்கு நிச்சயம் வேண்டியது அப்படியே நடக்கும். நாளை நீங்கள் பேப்பரில் 8 முறை என்ன எழுதினாலும் அது அப்படியே பலிக்கும். இந்த பரிகாரத்தை முறையாக நாளைய தினம் எப்படி மேற்கொள்வது? உங்களுக்கு தேவையெல்லாம் ஒரு வெள்ளை காகிதமும் எழுதுவதற்கு ஒரு பேனாவும் தான். உங்களுடைய மனதில் ஏதாவது ஒரு கோரிக்கையை நினைத்து கொள்ளுங்கள். நாளைய தினம் திங்கட்கிழமை காலை 8 மணிக்கு இதை எழுதலாம். தவறவிட்டவர்கள் இரவு வரக்கூடிய 8 இந்த பரிகாரத்தை செய்யலாம். பூஜை வேண்டாம், விளக்கு ஏற்ற வேண்டாம், மந்திரங்கள் சொல்ல வேண்டாம். பேப்பர் பேனாவை எடுத்து ஒரு அமைதியான இடத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். நம்பிக்கை மட்டும்தான் மூலதனம். எந்த நம்பிக்கையாக இருந்தாலும் அதில் குலதெய்வத்தை நாம் நினைக்க வேண்டும். குல தெய்வத்தை மட்டும் மனதில் நினைத்து கொண்டு உங்களுடைய கோரிக்கையை அந்த பேப்பரில் 8 முறை எழுதுங்கள். சரியாக இந்த பரிகாரத்தை 8 மணிக்கு செய்ய வேண்டும். நினைவில் வைத்து கொள்ளுங்கள். எனக்கு 50,000 ரூபாய் சம்பளத்தில் நல்ல வேலை கிடைத்து விட்டது. என்னுடைய கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து விட்டது. என்னுடைய நோய் நொடி பிரச்சனை தீர்ந்து விட்டது. என்னுடைய கணவர் என்னை நன்றாக பார்த்து கொள்கிறார். என்னுடைய கணவருக்கு இருக்கும் தீய பழக்கங்கள் எல்லாம் அவரை விட்டு விலகிவிட்டது. இப்படி எல்லா நல்லதும் நடந்து விட்டதாக அந்த பேப்பரில் எழுத வேண்டும். இது ஒரு உதாரணத்திற்காக கொடுக்கப்பட்ட விஷயங்கள். உங்கள் பிரச்சனைகள் எதுவோ அதில் ஏதாவது ஒரு பிரச்சனையை மட்டும் மனதில் நினைத்து கொள்ளுங்கள். அந்த பிரச்சனை சரியாகிவிட்டதாக இந்த பேப்பரில் 8 முறை எழுத வேண்டும். உதாரணத்திற்கு உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறது என வைத்துக் கொள்வோம். என்னுடைய 1 லட்சம் ரூபாய் கடனையும் நான் அடைத்துவிட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று 8 முறை எழுதுங்கள். உங்களுக்கு வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா? நான் அழகாக வீடு கட்டி குடும்பத்துடன் குடியேறி சந்தோஷமாக வாழ்கிறேன் என 8 முறை எழுதலாம். இப்படித்தான் 8 முறை நீங்கள் மனதில் நினைத்து கொண்டிருக்கும் வேண்டுதல் நிறைவேறிவிட்டதாக எழுதி முடித்து பூஜை அறையில் கிருஷ்ணருடைய பாதங்களில் இந்த பேப்பரை வையுங்கள். நாளைய தினம் முழுவதும் அது அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலை இந்த பேப்பரை எடுத்து சுருட்டி கொண்டு போய் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் மண்பாங்கான இடத்தில் புதைத்து வைக்கலாம். அல்லது உங்களது வீட்டிலேயே செடி வைத்திருக்கிறீர்கள் என்றால் அந்த செடியில் கொஞ்சமாக மண்ணை தோண்டி இந்த பேப்பரை மடித்து அதற்குள் புதைத்து விடுங்கள். எதுவாக இருந்தாலும் நீங்கள் நினைத்த அந்த வேண்டுதல் நல்லபடியாக நடந்தது என்று வேண்ட வேண்டும். நெகட்டிவாக எதையும் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டாம். எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இந்த பரிகாரத்தை செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு கூடிய சீக்கிரம் நீங்கள் அந்த பேப்பரில் எழுதி விஷயங்கள் நிஜத்தில் நடக்கும். அதுதான் இந்த நாளுக்கு பின்னால் மறைந்திருக்கும் அதிசயம். நம்பிக்கை உள்ளவர்கள் இதை முயற்சி செய்து பாருங்கள். நல்லதே நடக்கும் என்ற தகவலோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.